வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 25 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். சாங்க்லோ மற்றும் ரங்மா எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. எந்த மாநிலத்தின் நடனம் கோட்டி பூவா மற்றும் தண்டநாட்டா? ஒடிசா. எந்த மாநிலத்தின் நடனம் டாஃப் மற்றும் ஜிந்துவா? பஞ்சாப். எந்த மாநிலத்தின் நடனம் ஜூமா மற்றும் கபால்? ராஜஸ்தான். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைனா, புஞ்சியா, கட்காரி, ஹல்பா மற்றும் பார்தி. கான் அப்துல் காஃபர் கான் 1987 ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா வீரபுருஷ மர்காவை நிறுவியிருக்காங்க. முன்னுரையில் நீதிக்கான லட்சியங்களை ரஷ்ய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் 1951 இருந்து 56 வரைக்கும் நிலவுல இருந்துச்சு. பகுதி 10ல பழங்குடியினர் பகுதிகளை பத்தி சொல்லியிருக்காங்க. கோண்டெலுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் சக்ரா பைஸ்ல தலைமையில ஒடிசால நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை முக்சர் ஃபார் பிரச்சின் கால கேந்திர நிருத்யா மற்றும் லோகரி. வைட்டமின் B6 பைரோடாக்சின் சொல்லலாம், வைட்டமின் B7 பயோட்டின் அப்படின்னு சொல்லலாம், இல்ல வைட்டமின் H அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கான திட்டம் நிஷ்டா 2019 ஆண்டு அறிமுகமாச்சு. சமகர சிக்ஷா, வித்யாஞ்சலி மற்றும் நிப்பன் பாரத் 2021. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015. ஆயுஷ்மான் பாரத் 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020. ஸ்வயம் பிளஸ் 2024. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014. அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018. 2025 சின்சினாட்டி ஓபன் ஆண்கள் டென்னிஸ் பட்டத்தை வென்றவர் யார்? கார்லோஸ் ஆல்கரஸ். 2025 ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை வென்றவர் யார்? மணிகா விஸ்வகர்மா. பழங்குடியினர் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய பழங்குடி தலைமைத்துவ திட்டத்தின் பெயர் என்ன? ஆதி கர்மயோகி அபியான். மக்களவை நிறைவேற்றிய மசோதாவின்படி எந்த மாநிலம் புதிய IIM பெறும்? அசாம். குவாண்டம் பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2025 வென்றவர் யார்? வின்சென்ட் ஹிமர். அரவிந்த் சிதம்பரம் 6வது ஸ்டெஃபியான் அபியின் நினைவு செஸ் போட்டி ஜெயிச்சிருக்காங்க. பிரக்னானந்தா UC செஸ் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. ஹரிகிருஷ்ணன் இந்தியாவுடைய 87வது கிராண்ட் மாஸ்டர். திவ்யா தேஷ்முக் ஃபைட் மகளிர் உலகக்கோப்பை 2025 ஜெயிச்சிருக்காங்க. 2025 ஆண்டு மெல்போர்ன் இந்திய திரைப்பட விழாவில் சிறந்த படத்திற்கான விருதை வென்ற படம் எது? ஹோம் பவுண்ட். இந்த ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற திரைப்படம் எடுத்த டைரக்டர், அதாவது டைரக்டரோட பெயர் வந்துட்டு நீரஜ் கேவான். நீரஜ் கேவன். பாஃப்டா விருதுகள் 2025. சிறந்த இயக்குனர் விருது பிராடி கார்பெட். சிறந்த நடிகர் ஆல்ட்ரின் ப்ரோடி. சிறந்த நடிகர் மிக்கி மேடிசன். சிறந்த திரைப்படம் கான்க்ளேவ். 97வது அகாடமி விருதுகள், அதாவது ஆஸ்கர். சிறந்த இயக்குனர் சீன் பாக்கர். சிறந்த நடிகர் ஆல்ட்ரின் ப்ரோடி. சிறந்த நடிகர் மிக்கி மேடிசன். சிறந்த திரைப்படம் அனோரா. இந்த அனோரா அப்படிங்கிற திரைப்படத்தை எடுத்த டைரக்டர் தான் சீன் பாக்கர், அதாவது இயக்குனர். சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி விருது சிறந்த திரைப்படம் லாபத்தா லேடிஸ். சிறந்த இயக்குனர் கிரண் ராவ். சிறந்த நடிகர் கார்த்திக் ஆர்யான். சிறந்த நடிகர் நிதான்ஷி கோயல். ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக அசாம் ரைபிள்ஸுடன் எந்த நிறுவனங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன? IIT மணிப்பூர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், IIT மணிப்பூர். IIT மெட்ராஸ் உருவகப்படுத்தப்பட்ட நிலவு மண்ணிலிருந்து சிலிக்கான் கார்பைடை பிரித்தெடுத்திருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு நுரையீரல் த்ரோம்போசோலித்திற்காக சிகிச்சை அளிக்க உலக அடிப்படையிலான நானோசம உருவாக்கியிருக்காங்க. IIT மெட்ராஸ் இந்தியாவின் மிக இலகுவான சக்கர நாற்காலியான YD1 உருவாக்கியிருக்காங்க. IIT கவுஹாத்தி வாகன உட்புறங்கள்ல பிளாஸ்டிக்கு பதிலாக மூங்கில் பாலிமர கலவையை செய்ய போறாங்க. எந்த நாள் உலக மனிதாபிமான தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 19. மைய கருத்து உலகளாவிய ஒற்றுமையை வலுப்படுத்துதல் மற்றும் உள்ளூர் சமூகங்களை மேம்படுத்துதல். ஜூலை 17 சர்வதேச நீதிக்கான உலக தினம். ஜூலை 20 சர்வதேச நிலவு தினம், உலக சதுரங்க தினம். ஜூலை 22 உலக மூளை சுகாதார தினம். ஜூலை 25 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு தினம். ஆகஸ்ட் 1 உலக நுரையீரல் புற்றுநோய் தினம், தேசிய மலையேறும் தினம். ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினர் தினம். ஆகஸ்ட் 12 சர்வதேச இளைஞர் தினம். ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினம்.
6 நாள் இந்திய சினிமா விழா எந்த நாட்டில் உள்ள கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தொடங்கியது? இலங்கை. பிரேசில் நாடு பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2025 நடத்திருக்காங்க. மலேசியா 46வது ஆசிய உச்சி மாநாடு. பிரான்ஸ் செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு 2025. தென்னாப்பிரிக்கா நாடு G20 உச்சி மாநாடு நடத்திருக்காங்க. தாய்லாந்து 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த வருஷம். நேபாளம் 10வது சர்வதேச வர்த்தக கண்காட்சி. ரோட்டர்டாம் உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு. கனானிஸ்கிஸ் கனடா 51வது G7 உச்சி மாநாடு நடத்தியிருக்காங்க. G7 உச்சி மாநாடு 2026 பிரான்ஸ் நாடு நடத்த போறாங்க. எந்த ஆண்டுக்குள் இந்தியா பாரதிய அந்தரிக்ஷ நிலையத்தை நிறுவ இலக்கு வைத்துள்ளது? 2035. 2047ல இந்தியா அறிவால் செல் ரத்த சோகை நோயை ஒழிக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2075 ஆண்டுக்கு முன்னாடி கோல்ட்மேன் சாக்ஸ் இந்தியா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடா மாறுன்னு சொல்லியிருக்காங்க. SBI படி இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடா 2027 மாறுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே S&P படி 2030, CEBR படி 2032. 2050க்கு முன்னாடி உலகின் முன்னணி உருளைக்கிழங்கு உற்பத்தியாளராக இந்தியா மாறுன்னு சொல்லியிருக்காங்க.